அநேக தடவைகளில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்யும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வாதம், அற்புதம், இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தியானிப்போமாக. அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அற்புதங்களை குறித்தும் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களினால் நாம் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் தெளிவாக இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவருமே ஆண்டவரிடத்திலே அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். ஆகவே அற்புதங்கள் நடைபெறுவதனால் நாம் எதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அருமையானவர்களே, இங்கே மக்கள் அதிகமான திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இப்பொழுது எதற்காக அவரை தேடி வந்திருக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். இதை அவர்கள் ஒரு சில அனுபவித்திருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதங்கள் செய்கிற இயேசு கிறிஸ்துவை தேடி அவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து விரும்பினார் என்று பார்க்கின்றோம். உலக பிரகாரமாக நாம் பார்ப்போம் என்றால், திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் போஜனம் கொடுக்கிறது என்று சொல்வது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்காக அநேக ஆயத்தங்கள் செய்யப்பட வேண்டும். பல காரியங்களை அவர்கள் யோசித்து திட்டமிட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக உடன் திடீரென்று இவ்விதமாய் சொல்கிறார், இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் போஜனம் கொடுப்போம் என்று சொல்கிறார். இவரை பின்பற்றுகிறதான பிலிப்புவின் இடத்திலே இவர் இதை சொல்லுகிறார். பிலிப்பு ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் இப்பொழுது பிலிப்புவிடத்தில் கேட்கிறார், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு நாம் எங்கிருந்து அப்பங்கள் கொள்ளலாம் என்று கேட்கிறார். பிலிப்புவுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்துவோடு பழகி கொண்டிருக்கிற பிலிப்பு. இப்பொழுது பிலிப்பு ஒரு சாதாரணமாக உலகத்திற்குரிய காரியங்களை தெரிந்த, உலகத்தின் அனுபவங்களை கொண்ட ஒரு பிலிப்பு மாத்திரமல்ல. பிலிப்புக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறான், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அறிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட பிலிப்புவிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்களுக்கு நாம் போஜனம் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு வேண்டிய போஜனத்தை எங்கே நாம் கொள்ளலாம் என்று கேட்கிறான். அப்பொழுது பிலிப்பு ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பானோ அதை போல அவனும் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட 200 பணத்துக்கு உள்ள அப்பங்களும் வாங்கினாலும் போதாது. ஆகவே இவர்களுடைய தேவை அவ்வளவு பெரிய தேவையாக இருக்கிறது என்று பிலிப்பு அங்கே சொல்கிறான். ஆனால் எந்த பிலிப்பு இதை சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிலிப்பு, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அறிந்த பிலிப்பு இவ்விதமாய் சொல்கிறான். அவன் அங்கிருந்து சொல்லுகிறான், இங்கே ஒரு பையனிடத்தில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. இவைகள் தான் இப்பொழுது நம்முடைய கையில் இருக்கின்றது. பிலிப்பு சொல்லுகிறான், இவைகளை 200 பணத்துக்கு வாங்கினாலும் நம்மால் இவர்களுக்கு போஷிக்க முடியாது. அந்திரேயா சொல்லுகிறார், நம்முடைய கையில் இங்கே இருக்கிற இருப்பு எவ்வளவு என்றால் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன, இது இவர்களுக்கு போதாது என்று சொல்லி மனுஷீக அளவிலே இவர்கள் தங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட நிலையிலே அவர்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். அருமையான இறைமக்களே, இன்றைக்கு மனிதன் ஒரு எல்லைக்கு உட்பட்டவனாயிருக்கின்றான்.
அவன் நடப்பிக்கக்கூடிய காரியங்கள், திறமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்விதமாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். அவர் பிதாவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இருக்கிறான் என்று சொல்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த பிலிப்பும் அந்திரேயாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்கள்தான். ஆனால் அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்தவர்கள்தான். இங்கேயும் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவை வைத்து திட்டமிடவில்லை. அவர்கள் தங்களுடைய மனுஷீக அளவிலே அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்புவிடத்தில் பிலிப்புவை சோதிக்கும்படியாய் கேட்டார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். பிலிப்பு இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவன் உண்மையாகவே அறிந்து அவரை பின்பற்றி இருப்பான் என்றால் இத்தனை ஜனங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். மனுஷனுடைய காரியங்களை மனுஷ அளவிலே அவன் சொல்லி முடித்து விட்டார்கள். ஆனால் யாரிடத்தில் சொன்னார்கள்? யாரை அறிந்தவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் கண்டவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, அவருக்கு இருக்கிற சக்தி, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையை அவர்கள் அறியவில்லை. ஆகவேதான் இப்படி சொன்னார்கள். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த சூழ்நிலையிலே இப்படியாக இவர்கள் சீசர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த சீசர்களை பார்த்து சொன்னார், இவர்களை உட்கார வையுங்கள் என்று சொன்னார். உட்கார வையுங்கள் என்று சொல்லும் போது இவர்களுக்குரிய ஆகாரம் நாம் கொடுக்க போகிறோம் என்று அங்கே உறுதியாகிவிட்டது. இருக்கிற இருப்பு நம்ம கையில் இருப்பு போதாது என்று சொல்லுகிறவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களிடத்திலே நீங்கள் இவர்களை உட்கார வையுங்கள் என்று சொன்னார். உட்கார வையுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய எல்லையை, தங்களுடைய நிலையை அவர்கள் விட்டுவிட்டு இயேசு சொல்லுகிறார், ஆகவே உட்கார வைப்போம் என்று அவர்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமலே உட்கார வையுங்கள் என்று சொன்னார். பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் அங்கே 5000 பேர் இருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெண்கள், பிள்ளைகள், இப்படியாக ஒரு பெரும் திரளான கூட்டம் அங்கே அவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள். அடுத்த நிலை என்ன என்பது தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 5 அப்பமும் 2 மீன்களும் தான் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதையும் சக்தி, வல்லமை இவைகளை குறித்தும் சரியானபடி அவர்கள் அறியாதபடியினாலே அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த வல்லமையை அவர்கள் சரியானபடி தெரிந்து கொள்ளாதபடினாலே அவர்கள் மிகவும் ஒரு தெளிவற்ற நிலையிலே இயேசு கிறிஸ்து உட்கார வையுங்கள் என்று சொன்ன வார்த்தைப்படியே அவர்கள் உட்கார வைத்தார்கள். இயேசு அந்த 5 அப்பத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். என்னை கொடுத்தார்கள்? 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு போய் 5000 பேர் இருக்கிற மக்கள், அதுவும் மிகுந்த பசியோடு காத்திருக்கிற மக்கள், எதிர்பார்ப்போடு ஒரு நல்ல சாப்பாட்டுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் கிடையிலே 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு போய் சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொடுத்தார். இதை வாங்கி கொண்டு அங்கே 5000 பேர் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்கள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் என்றால் இதற்கிடையில் எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். இம்மனிதன் தன்னுடைய எல்லையை அறிந்து அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் 5 அப்பமும் 2 மீன்களும் இவர்களுக்கு போதாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுக்கும்படியாய் செல்லும்போது அவர்கள் மெய்யாகவே அவர்கள் தயங்கி இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் தயங்க வேண்டாம், கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படிவதா
அல்லது தன்னுடைய மனதிற்கு கீழ்ப்படிவதா என்கிற ஒரு பெரிய சூழ்நிலையில் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கிறார். அடுத்தது என்ன நடக்கும்? அவன் மனதிலே நினைக்கிறான், இது போதாது, ஆகவே ஜனங்கள் மிகவும் கொந்தளிப்பார்கள், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார் என்று அவர்கள் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து கொண்டு போய் அவர்கள் கொடுக்க முடியாய் போகிறார்கள். அப்பத்தை பிட்டு அங்கே கொடுக்கிறார்கள். கொடுக்கும்போது பார்த்தால் அந்த அப்பம் பிற்கப்பட்டிருந்தாலும் அது அப்படியே இருக்கின்றது. இதை பார்த்த உடனே சீசர்களுக்கு எல்லாருக்கும் உற்சாகம் வந்து விட்டது. எல்லோரும் வேகமாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்பம் குறையவே இல்லை, மீன்களும் குறையவில்லை. அவர்கள் 5 அப்பத்தை 2 மீன்களையும் 5000 புருஷர்களுக்கும் அதை தாண்டி இருக்கிற மக்களுக்கும் எல்லோருக்கும் கொடுத்து அவர்கள் கொடுத்து முடியும் போது 12 கூடை நிறைய மீதியும் எடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதை ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். மிக மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். உலகம் முழுவதுமே மனிதர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அது வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. சரி, ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தாயாக இருந்தாலும் சரி, ஆகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதும் மிக 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 முக்கியமான காரியம். இங்கே ஆகாரத்திற்காகவே வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து பணத்தை சேர்த்து சம்பாதித்து பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு நிலையை நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம். அரசாங்கத்தினுடைய பெரிய ஒரு திட்டம் அதுதான். அதே போல குடும்பத்தினுடைய மிகப்பெரிய திட்டமும் அதுதான். உலகத்திலே புசிப்பும் குடிப்பும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சரீரத்திற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்தார். பார்த்து அனுபவி அந்த திரள் கூட்டமான ஜனம் மிகுந்த ஆச்சரியமடைந்து, இப்படியாக நமக்கு சாப்பாடு கிடைக்கிற ஒரு வழி இருக்கிறது, ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கி விடுவோம், ராஜாவாக்கி அவர் நமக்கு எப்பொழுதுமே இப்படியாக ஆகாரத்தை நமக்கு கொடுப்பார் என்றபடி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்க முடியாது நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து விலகி அவர் தனியே போய்விட்டார் என்று பார்க்கின்றோம். இங்கே பார்க்கும்போது சீஷர்கள் மாலை நேரத்திலே ஒரு படகில் ஏறி கப்பர்நகூமுக்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு செல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மலையிலே தனியாக இருந்தார் என்று இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பாதி வழியிலே சீஷர்களுக்கு முடியாய் போய் கடலின் மேல் நடந்து அந்த படகிலே போய்கொண்டிருக்கிற சீஷர்களை பார்க்கின்றார். அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் படகிலே ஏற்றி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் கப்பர்நகூமுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். முதலாவது சீஷர்கள் 5 அப்பத்தை 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த அந்த பெரிய அற்புதத்தை பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து படகில ஏறினவுடனே கடல் கொந்தளிப்பெல்லாம் நீங்கி அமைதியாயிற்று என்பது, இப்படிப்பட்ட அற்புதங்களை, இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சீஷர்கள் பார்த்திருக்கிறார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே வந்தார் என்பதை அவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தபோது இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். இங்கே இயேசு கிறிஸ்துவை தேடி ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுக்கு 5 அப்பத்தை 2 மீன்களை கொடுத்து செய்தார். அந்த அற்புதம் செய்தது நிமித்தமாக இந்த அற்புதம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி அவரை ராஜாவாக்கும்படி நினைத்தார்கள். அங்கிருந்து அவர் வெளியே சென்று இப்பொழுது கப்பர்நகூமுக்கு வந்து விட்டார். அந்த ஜனங்கள், ராஜாவாக்கும்படியாய் நினைத்த அந்த ஜனங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எதற்காக என்னை தேடுகிறீர்கள்?
நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, ஆனால் அற்புதத்தினாலே கிடைத்த போஜனத்தினாலே என்னை தேடுகிறீர்கள். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அற்புதங்களினால் உங்களுக்கு கிடைத்த போஜனத்தினாலே, அந்த போஜனத்திற்காக என்னை தேடுகிறீர்கள் என்றார். இங்கே நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியம், அற்புதங்களை கண்டதினால் நாம் எதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அற்புதங்களை செய்தவர் தேவனுடைய குமாரன், எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடியவர் அவர், தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆகவேதான் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஜனங்கள் அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை அவர்கள் அதை குறித்து யோசிக்கவில்லை. ஆனால் அங்கே கிடைத்த அற்புதங்களினால் கிடைத்த ஆகாரம், போஜனம், இதைத்தான் பெரிதாக யோசித்துக் கொண்டு இதற்காகவே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் பார்க்கிறோம். அற்புதங்களை கண்டதினால், அற்புதங்களை செய்தவர் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து அவரை தேடாதபடி புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் அற்புதங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் அற்புதங்களை செய்கிறவர் யார் என்பதை சரியானபடி அறிந்து நம்முடைய நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் என்றால், அவர் செய்த அற்புதங்கள் அல்ல, அவரையே நம்பி வாழும்போது நம்மை வாழ்க்கையிலே அவர் முழுமையாக நம்மை பொறுப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே அற்புதங்கள் நடக்கிறது என்றால் எதற்காக அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நாம் பின்பாக பார்க்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் என்னை தேடாதிருங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறவனாயிருக்கின்றேன். அற்புதங்களை செய்கிறவர் அதை கொடுக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே நீங்கள் விரும்புகிற சாப்பாடு உங்களுக்கு கிடைத்தது போஜனத்திற்காக அல்ல, ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவரை தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை இடுவது சரியல்ல, நீங்கள் அழிந்து போகாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்தை நான் கொடுக்க வல்லவர் என்பதை நீங்கள் இதன் மூலமாக அறிந்து கொண்டு என்னை அதற்காக தேடும்படியாக, என்னை விசுவாசித்து அதற்காக தேடும்படியாகத்தான், என் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பெருக செய்யும்படியாகத்தான் இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே அற்புதத்தினால் கிடைத்த போஜனத்திற்காக அல்ல, அற்புதங்களை செய்தவரை, அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதாக மாற வேண்டும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரியான ஒரு கேள்வி. தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த போஜனத்திற்காகத்தான் நாங்கள் வந்தோம், ஆனால் நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள் அழிந்து போகாத போஜனத்திற்காக என்னை தேடுங்கள் என்று சொன்னீர்கள். ஆகவே அதை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரை பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. ஆகவே அழிந்து போகிற போஜனத்திற்காக அவரை தேடுவதல்ல, அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அந்த அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த அற்புதங்கள் நடக்கின்றன. அவர் தேவனுடைய குமாரன். அவர் இந்த அற்புதத்தை செய்தது எதற்காக வென்றால், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. ஆகவே நீங்கள் அற்புதங்களை கண்டு அந்த போஜனத்திற்காக ஆண்டவரை தேடுவதல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து அவர் கொடுக்கிறதான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் சொல்கிறார், இங்கே சொல்ற பிதாவாகிய தேவன் விரும்புகிறது எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினாலே கிடைத்த போஜனத்திற்காக அல்ல,
இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிற நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிப்பதற்காகவே அதுவே நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. அதற்கு அவர்கள் வானத்திலிருந்து அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார். பாருங்கள், இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னார்கள், நீர் இவ்விதமாய் சொல்கிறீரே, அப்படியானால் நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படி என்ன அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள்? எங்களுடைய முற்பிதாவாகிய மோசே வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணி எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் வனாந்திரத்தில் 40 வருடங்கள் அந்த மன்னாவை நாங்கள் சாப்பிட்டு வனாந்திரத்தில் நடந்து வந்தோம். எங்களுடைய முற்பிதாக்கள் நடந்து வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை எங்களுக்கு கொடுத்தார், மோசே கொடுத்தார் என்று நினைக்கிறார்கள். அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, மோசே கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே அந்த அப்பத்தை கொடுக்கவில்லை. விடத்தில் மோசே ஜெபித்தான், பிதா அங்கே அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் பிதாவை விட்டு விட்டார்கள், மோசேயை தூக்கி பேசுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மோசே கொடுக்கவில்லை, பிதா உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை உங்களுக்கு கொடுத்தார். வானத்திலிருந்து ஒரு மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மோசே மூலமாக அன்றைக்கு கிடைத்த அந்த மன்னாவை குறித்து பேசுகிறீர்கள். மன்னா சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டவர்கள் மனையர் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், வானத்திலிருந்து ஒரு மெய்யான அப்பம் இங்கே வந்திருக்கிறது, அந்த அப்பத்தை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மோசேயை பற்றி சொல்கிறீர்கள். மோசே அல்ல, மோசே ஜெபித்தான், பிதா அப்பத்தை கொடுத்தார் என்று மன்னாவை கொடுத்தார். இங்கே வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்த மெய்யான அப்பமே தேவன் அருளிய அப்பம். அந்த அப்பம் யார் என்றால், அந்த அப்பத்தை குறித்த சரியான அறிவில்லாதபடி இந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமுடையான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அழிந்து போகிற போஜனத்திற்காக ஆண்டவரை தேடின மக்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்றால் அது எதற்காகவென்றால், நீங்கள் என்னை விசுவாசித்து இந்த மெய்யான அப்பத்துமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மரணத்திலிருந்து அழிவிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை உடையவர்களாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் எதற்காக தேடினார்கள் என்பது இங்கே உறுதியாகிவிட்டது. ஆகவே அற்புதம் செய்தவரை அவர்கள் இந்த நிலையில் தான் வைத்திருக்கிறார்கள். இயேசுவை தேடினார்கள். எதற்காக தேடினார்கள் என்றால் போஜனத்திற்காக. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த மனிதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அழிந்து போகிற போஜனம் அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனமாகிய என்னுடைய மாம்சத்தை நான் எதற்காக வந்தேன், இந்த மாம்சத்தை மரணத்தில் உட்பட்ட உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக என் மாம்சத்தை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த மாம்சத்தை அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததையும் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அழிந்து போகிற போஜனத்தை கொடுக்கிறவர். ஆகவே இந்த ஆண்டவரை பின்பற்றுவோம், இயேசுவை பின்பற்றுவோம் என்றல்ல. 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தின் காரியம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாயிருந்தால் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்.
எப்பொழுதும் அற்புதம் கிடைக்கும், எப்பொழுதும் அவர் நமக்கு போஜனத்தை கொடுப்பார் என்று போஜனத்திற்காக அவரை பின்பற்றுவதல்ல. இயேசு கிறிஸ்து யார் என்பதை, அற்புதம் செய்தவர் யார், அவர் எதற்காக இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், தன்னை ஒரு தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். நாம் அவருக்கு ஏற்ற போஜனமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்வது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, நம்மை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அப்பத்தை விசுவாசித்து அவர் மூலமாக கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, இதை நாம் சரியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற நித்திய ஜீவனையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்போது இன்றைக்கும் பிழைக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அநேகர் அவரை பின்பற்றினார்கள். இங்கே சீஷர்கள் இவ்விதமாய் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், இது கடினமான உபதேசம். அவர் மூலமாய் கிடைக்கிற போஜனத்தை சாப்பிடுவது என்றால் அது இலகுவானது. அது நமக்கு வேலை செய்யாமலே அவர் அற்புதம் செய்து செய்து நமக்கு போஜனம் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த போஜனத்தை சாப்பிட்டு நாம் வாழ்ந்து கொண்டு அப்படி இருக்கலாம் என்கிற ஒரு நிலையில் தான் சீஷர்களும் காணப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார், இதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ, இந்த உபதேசத்தை நீங்கள் சரியாக பின்பற்றீர்கள் என்றால் நீங்கள் மரணத்திலிருந்து விடுபட்டு, பாவத்திலிருந்து விடுபட்டு நித்திய ஜீவனை உடையவர்களாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும்படியாக ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். ஆவிய வசனத்திற்குள்ளே ஆவியும் ஜீவனும் இருக்கின்றது. அது உங்களை மாற்றும், உங்களுக்குள்ளே மாற்றும். நான் அன்றைக்கு 5 அப்பத்தி 2 மீன்கள் மூலமாக கிடைத்த போஜனம் உங்கள் சரீரத்திற்குள்ளே போஜனத்தை கொடுக்கிறது. ஆனால் என்னை நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையை மாற்றி அழிவில்லாத நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை, அந்த போஜனம் என்னை புசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், மனிதன் சாதாரண போஜனத்திற்காக இயேசுவை உலகிற்கு ஆண்டவரை பின்பற்றுகிறான். அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து, அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி, இந்த நித்திய ஜீவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்குரிய விலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்குரிய மதிப்பு உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே அழிந்து போகிற போஜனத்துடைய மதிப்பு அது அழிந்து போய்விடும். ஆனால் இது அழியாத நிலையை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் இருக்கிற அந்த உபதேசத்தை அவர்கள் கடினமான உபதேசம் என்றும் சொல்லி அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் போஜனம் மட்டுமல்ல, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மைக்காக காரியங்கள் மட்டுமல்ல உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்த்தோம், போஜனத்திற்காக தேடின ஒரு கூட்டத்தை பார்த்தோம். ஆனால் அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் கிடைக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரை விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. இதை வைத்து அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அற்புதங்கள் எதற்காக நடக்கிறது என்றால், அற்புதங்களை செய்த ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அற்புதங்களை தேடினார்களே ஒழிய அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காகவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதங்கள்
நடைபெறும்போது அற்புதங்களை நாம் கேட்கிறோம். அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அற்புதங்கள் நடைபெறும்போது அற்புதத்தை மட்டும் நம்பி நாம் ஆண்டவரை தேடி அற்புதங்களை தொடர்ந்து நாம் கிடைக்க வேண்டும் என்று தேடுவதல்ல. அற்புதங்களை செய்தவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக அனுப்பப்பட்ட ஜீவ அப்பமாக இருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அவர் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.